வார்த்தைகளின் குறித்து நம்ம கம்பேர் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே சிலுவையில் பேசின முதல் வார்த்தையையும், ஏதேன் தோட்டத்திலே பிதாவாகிய தேவன் பேசிய முதல் வார்த்தையையும் நாம் கேட்டோம். ஆதியிலே மனுஷன் பாவம் செய்தான். அந்த பாவத்திற்கு நிவிர்த்தி தான் சிலுவையிலே செய்யப்பட்டது. மனுக்குலம் ஆதியிலே பாவம் செய்தது. அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிவிர்த்தி செய்தார். ஆதாம் செய்த எல்லா பாவத்திற்கும், பிதாவாகிய தேவன் பேசிய எல்லா வார்த்தைக்கும் சிலுவையிலே பரிகாரம் செய்யப்பட்டது. இயேசு சிலுவையிலே பாவத்துக்கு நிவிர்த்தி செய்த பொழுது 7 வார்த்தைகளை பேசினார். அதற்கு முன்பாக மனுஷன் பாவம் செய்த பொழுது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே பேசப்பட்ட பிதாவாகிய தேவன் பேசிய வார்த்தைகளும் 7. இந்த 2 வார்த்தைகளையும் நாம் கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். ஆதியிலே தோட்டத்திலே பிதாவாகிய தேவன் பேசின முதல் வார்த்தை, ஆதாமை நோக்கி பிதாவாகிய தேவன் கேட்டார், நீ எங்கே இருக்கிறாய்? சிலுவையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின முதல் வார்த்தையும், பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே என்று நாம் அதை தியானித்தோம். ஆதியிலே முதலாவதாக பிதாவாகிய தேவன் கேட்டார், நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே, உன்னை நாங்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலே உன்னை நாங்கள் படைத்து வைத்திருந்தோம்? எப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையிலே பரிசுத்தத்திலே உங்களை நான் படைத்து வைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது உன்னுடைய நிலைமை என்ன? ஏன் இந்த நிர்வாண கோலம்? உன்னை நிர்வாணமாக உன்னை ஆக்கியது யார்? நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே மறந்து கொண்டு இருக்கிறாய்? எங்களுடைய சுபாவம், எங்களுடைய குணாதிசயம், எங்களுடைய ஜீவன் எல்லாவற்றையும் உனக்குள் நாங்கள் வைத்திருந்தோமே. எந்த நிலைமையில் வைத்திருந்தோம்? ஆனால் நீ எந்த நிலைமையிலே எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்று பிதாவாகிய தேவன் கேட்டார். அதேதான் நம்மிடத்திலும் ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம்? ஆனால் இன்றைக்கும் நாம் தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்க முடிகிறது என்றால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவின் இடத்தில் நமக்காக பரிந்து பேசியதினால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்திருக்கிறார்களே என்றார். இந்த பரிந்து பேசுதலில் தான் நாம் இன்றைக்கும் நான் நிலைத்து நிற்கிறோம். முதலாவது, ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசின அந்த முதலாவது வார்த்தையை கடந்த நாட்களிலே நாம் கேட்டோம். இன்றைக்கும் நாம் சிலுவையிலே ஆண்டவர் பேசின இரண்டாவது வார்த்தை குறித்து கேட்க இருக்கின்றோம். இரண்டாவது வார்த்தை, முதலாவதாக ஆதியிலே பிதாவாகிய தேவன் பேசின இரண்டாவது வார்த்தை, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஆதாம்கிட்ட கேட்கிறாரு, தேவன் கேட்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின கனியை புசித்தாயோ? இதுதான் பிதாவாகிய தேவன் அங்கே ஆதாம்கிட்ட 2வது வார்த்தை கேட்டார். அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின 2வது வார்த்தை, லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப இந்த 2 வசனத்திற்கும் என்ன கம்பாரிசன்? ஆண்டவர் தோட்டத்துல மனுக்குலத்தை பார்த்து கேட்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? நான் புசிக்க வேணான்னு சொன்ன கனியை நீ ஏன் புசித்தாயோ என்று கேட்கிறார். ஆண்டிலே தேவன் தோட்டத்துல, உங்க எல்லாருக்குமே தெரியும், 2 விருட்சங்களை வைத்திருந்தார். அந்த விருட்சங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். முதல்ல ஜீவ விருட்சம், பின்புதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இப்ப நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. ஜீவ விருட்சத்தின் கனி உட்பட எல்லா விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். குறிப்பாக ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கலாம். பர்டிகுலராகவே தேவன் சொல்றார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை சுத்தி சுத்தி வராங்க. வந்து மற்ற மரங்களில் இருக்கக்கூடிய எல்லா கனிகளையும் பறித்து புசிக்கிறார்கள். ஆனால் 2 பேருமே இந்த ஜீவ விருட்சத்தின் கனி பக்கமே வரல. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு அவர்களுக்கு பெர்மிஷன் இருந்தது. நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை தவிர மற்ற எல்லா விருட்சத்தின் கனியையும் புசிப்பதற்கு அவர்களுக்கு
தேவன் பெர்மிஷன் கொடுத்து வைத்திருந்தார். இவங்க சுத்தி சுத்தி வராங்களே ஒழிஞ்சு, சரி ஆண்டவர் சொல்றாரே, இந்த கனியை நீங்க புசிக்கலாம். எத்தனையோ கனிகள் இருக்கிறது. எல்லா கனியும் நீங்க புசிக்கலாம். இதையும் புசிக்கலான்னு ஒரு பேரு சொல்றாரே ஜீவ விருட்சம். அத போய் நம்ம சாப்பிட்டு பார்ப்போமேன்னு அவங்களுக்கு அறிவே இல்லாம போச்சு. எத புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ, அத போய் புசிக்கிறாங்க. அன்றைக்கே அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தால், இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளோடு கூட மனிதகுலம் போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. வெளிப்படுத்தின விசேஷத்துல வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போய் ஜீவ விருட்சத்தின் கனியை தான் கொடுக்க போகிறார். இதைத்தான் தோட்டத்துல புசித்திருந்தால் பிரச்சனையே வந்திருக்காது. ஆண்டவர் சாப்பிட சொன்னது ஒரு பிரச்சனையா இவங்கள? சாப்பிடத்தானே சொன்னாரு. ஆனா அவங்க சாப்பிடவே இல்லை. இதிலிருந்து கர்த்தர் நமக்கு இன்றைக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், செய்ய வேண்டியவைகளை நாம் செய்யாமல் இருந்து விட்டால், நாம் செய்யத்தகாதவைகளை செய்ய ஆரம்பித்து விடுவோம். ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதை நாம் செய்ய தவறிவிட்டால், அதை செய்யாமல் இருந்தால், செய்யத்தகாதவைகளை நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்கணும், கர்த்தரோடு இருக்க வேண்டும், ஆராதனையில பங்கு பெறணும், தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அப்படி அதை செய்யவில்லை என்றால், செய்யக்கூடாத காரியங்களை நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க தேவன் கொடுத்திருந்தார், அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தால். 2 பேருமே புசிக்கல. அட்லீஸ்ட் யாராவது ஒரு ஆள் போய் புசிச்சிருக்கலாம். அதற்கு பதிலாக நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து விட்டார்கள். புசித்ததால் என்ன நடந்தது தெரியுமா? அந்த தோட்டத்தின் நிறைவாழ்வை அவர்கள் இழந்து விட்டார்கள். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததினால் தேவன் அவர்களை தோட்டத்தை விட்டே துரத்திட்டார். தோட்டத்தில் இவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததால் நிறைவாழ்வை, சமாதான வாழ்வை இழந்துட்டாங்க. ஆதியில ஆதாமை படைத்த பொழுது தேவனுக்கு இருந்த அதே அதிகாரம் ஆதாமுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. தேவன் சொன்னால் நடப்பது போலவே இவனுக்குள்ளும் அந்த ஜீவன் இருந்தது. ஆதாம் சொன்னால் அப்படியே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து வைத்திருந்தார். எல்லா மிருக ஜீவன்களுக்கும் ஆதாம் என்ன பெயர் வைத்தானோ அதுதான் இன்றைக்கும் இருக்கிறது. சிங்கத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழ்ல அரி என்பார்கள். சிங்கத்துக்கு அரி. எபிரேயத்திலையும் சிங்கம் என்றால் அரிதான். அவன் வைத்த பேர் தான். அன்றைக்கு என்ன பேர் வைத்தானோ அதுதான் இன்றைக்கும் இருக்கிறது. எபிரேய பாஷையில அன்றைக்கு ஆதாம் அரி என்று சிங்கத்துக்கு வைத்த பெயர் தான் இன்று வரைக்கும் தமிழ்லயும் அரின்னு தான் இருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க லைன்ஸ் கிளப் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல அரிமா சங்கம். நைட் என்கிற வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல நம்ம என்ன சொல்றோம்? இரவு என்கிறோம். எபிரேய பாஷையிலும் இரவு தான். இரவு என்பது ஒரிஜினல் ஹீப்ரு வேர்டு. எபிரேய பாஷை, எபிரேய வேர்டு அது. இரவுனா இரவு என்றால் சாயங்காலம். சாயங்காலத்துக்கு அப்புறம் வருகிற அந்த காலம் என்று அர்த்தம். சூரியன் மறைந்த பின்பு வரும் காலம் நேரம். இரவு என்றால் சாயங்காலம் என்று அர்த்தம். இப்படியாக ஆதாம் அன்றைக்கு வைத்த பெயர் தான் இன்றைக்கும் இருக்கிறது. அவ்வளவு அதிகாரத்தை, நிறைவாழ்வை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் புசிக்க தகாததை புசித்ததினால் அந்த நிறைவாழ்வை, அந்த சமாதான வாழ்வை, அந்த தோட்டத்து வாழ்வை அவர்கள் இழந்தார்கள். தோட்டத்து வாழ்க்கையை இழந்து விட்டார்கள். இது ஆதியிலே நடந்தது. இப்ப சிலுவையில் ஆண்டவர் அதற்கு என்ன பரிகாரம் செய்தார்? 2வது வார்த்தை ஆண்டவர் சிலுவையிலே பேசின வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். முதல்ல கேட்டாரு, ஆதியிலே தேவன் கேட்டாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்கத்தகாததை நீ புசித்தாயோ? அந்த ஜீவ விருட்ச நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தாயோ என்று சொல்லுகிறார். ஆனால் இங்க சிலுவையில இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசி. பரதீசி என்றால் என்ன அர்த்தம்னா தமிழ்ல
தோட்டம் என்ற அர்த்தம். பழைய கத்தோலிக்க மொழிபெயர்ப்புலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்திற்கு நீ இன்றைக்கு என்னோடு கூட தோட்டத்தில் இருப்பாய். பாரடைஸ் என்றால் தோட்டம் என்று பெயர். ஆதியிலே 2வது வார்த்தை பேசும்போது மனுக்குலம் அந்த தோட்டத்து வாழ்க்கையை இழந்து நின்றது. ஆனால் அத்தனைக்கும் இயேசு சிலுவையில் பரிகாரம் செய்தபோது, நீங்கள் ஆதியிலே இழந்த அந்த தோட்ட வாழ்வை, புசிக்கக் கூடாது என்று சொன்ன அந்த கனியை நீங்க புசித்ததினால், அந்த தோட்ட வாழ்வை, ஏதேன் தோட்டத்தின் வாழ்வை நீங்க இழந்துட்டீங்க. அந்த நிறை வாழ்வை இழந்துட்டீங்க. நீங்க அந்த சமாதான வாழ்வை இழந்துட்டீங்க. ஆனால் இப்பொழுது அதே சமாதான வாழ்வை, அதே நிறை வாழ்வை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் மரித்தாலும், உங்களுக்காக நான் சிலுவையில மரிச்சுட்டேன். நீங்கள் இழந்த அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்படியாக சிலுவையில நான் உங்களுக்காக நானு மரித்து விட்டேன். இன்றைக்கு நீங்கள் மரித்தாலும், நீங்கள் இழந்த அந்த தோட்டத்தை, அந்த தோட்டத்துல நீங்கள் இருப்பீர்கள். அதுதான் அதுக்கு அர்த்தம். பரதீஸ் என்றால் தோட்டம் என்று பெயர். இந்த பரதீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? பரலோகத்தினுடைய என்ட்ரன்ஸ்ல இருக்கு. பரலோகம் என்பது வேறு, பரதீஸ் என்பது வேறு. உதாரணமாக உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க லண்டன் போனீங்கன்னா, லண்டன்ல உள்ள எலிசபெத் மகாராணியை பார்க்க வேண்டும் என்றால், பெரிய அரண்மனையில அவங்க இருக்காங்க. ஆனா அந்த அரண்மனைக்கு முன்பாக, அவர்களை பார்ப்பதற்கு போவதற்கு முன்பாக, அந்த அரண்மனைக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய தோட்டம் போல அவர்கள் பராமரித்து வருகிறார்கள். அந்த இடத்துக்கு பேர் தான் பாரடைஸ். உங்களுக்கு சிம்பிளா சொன்னா ரிசப்ஷன். அந்த இடத்துக்கு பேர் என்ன? தோட்டம் போலயே. ஏன்னா அந்த தோட்டம் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். ரொம்ப அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். ராஜா ராணியை யாராவது பார்க்கணும்னா அந்த தோட்டத்துல முதலாவது வந்து கொஞ்ச நேரம் அவர்கள் இளைப்பாறுவார்கள், காத்திருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பாரடைஸ். இந்த பாரடைஸை இவ்வளவு அழகாக இருக்கும் என்றால், பரலோகத்தினுக்கு என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பாரடைஸ், அந்த தோட்டம் எப்படி இருக்கும்? நாம் இன்றைக்கு மரித்தாலும் நம்ம டைரக்டா பரலோகத்துக்குலாம் போக முடியாது. பரலோகத்திற்கு உள்ளே போவதற்கு முன்பாக முற்பகுதியில இருக்கக்கூடிய அந்த பாரடைஸ்ல போய் தான், பரதீஸ்ல போய் தான் நாம் எல்லாரும் இளைப்பாற போகிறோம். அதற்கு அப்புறம் தான், நியாய தீர்ப்புக்கு அப்புறம் தான் நாம் எல்லாரும் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். இதைத்தான் ஆண்டவர் அங்கே சொன்னார் 2வது வார்த்தையில. இந்த ஜீவ விருட்சத்தின் கனி ஆதியிலே தோட்டத்துல இருந்தது. ஆனா இயேசு சிலுவையில சொல்றார், நீங்கள் இன்றைக்கு மரித்தாலும், ஆதியிலே நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த பொழுது தேவன் கேட்டார், நீ அதை புசித்தாயோ என்று. அதை புசித்ததுனாலதான் அந்த தோட்டத்தின் வாழ்க்கையை, நிறை வாழ்வை, சமாதான வாழ்வை அவர்கள் இழந்து விட்டார்கள். தேவன் அந்த தோட்டத்தை எடுத்து கொண்டு போய் பரலோகத்தின முற்பகுதியில அவர் அங்கே வைத்திருக்கிறார். அததான் இயேசு சிலுவையில சொன்னாரு, நீங்கள் இன்றைக்கு மரித்தாலும் பரலோகத்துல இருப்பேன்னு சொல்லல. பாரடைஸ், பரதீசில் இருப்பாய். ஆதியில தோட்டத்தின் இரவான வாழ்வை இழந்தோம். தேவன் மனுக்குலத்தை தோட்டத்தை விட்டே விரட்டிட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? பாவத்தோடு போய் திரும்பவும் ஆதாம் ஏவாள் போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து விட்டால், அவர்கள் என்றென்றைக்கும் மரிக்காமல் உயிரோடே வாழ ஆரம்பிச்சிருவாங்க. பாவம் செய்தால் மரித்தே ஆக வேண்டும். மரிக்கிறதுக்கு முன்பாக பாவம் செஞ்சுட்டாங்க. அந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் சிலுவையில. ஆனா அதற்கு முன்பாகவே போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சுட்டாங்கன்னா உயிரோடு இருந்துருவாங்க. அதனால மரிக்கும் முன்பாக ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து விட்டால் காலம் முழுவதும் இதே பாவத்தோட அவன் உயிரோடு இருப்பான். இவனுக்கு பாவ நிவிருத்தி செய்த பின்பு சிலுவையிலே, அதற்கு பின்புதான் இவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்க வேண்டும் என்று பாவத்திற்கு சிலுவையிலே நிவிர்த்தி செய்துவிட்ட பின்புதான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்க வேண்டும் என்று தேவன் நினைத்தார். தேவனுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நாம ஜீவ விருட்சத்தின் கனியை இழந்து விட்டோம். அதை நமக்கு புசிக்க கொடுக்க கூடாது.
ஆதாம் செஞ்சுட்டான், இனிமே அந்த பக்கமே வராதீங்க, அந்த ஏதேன் தோட்டமே உங்களுக்கு கிடையாதுன்னு விரட்டி அனுப்பல. அந்த பாவத்திற்கு நிவிர்த்தி செய்ய வேண்டும். அதற்காக தான் அவன தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சாரு. சிலுவையில நிவிர்த்தி செய்தப்பட்ட பின்பு அங்க சொல்றாரு, இன்றைக்கு நீங்க மரித்தாலும் என் கூட அந்த பாரடைஸ்ல இருப்பீங்க, பரதேசில இருப்பீங்க. இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்தார். பாவத்துக்கு நிவிர்த்தி செய்த பிறகு சொன்னார், நீங்கள் தோட்டத்தின் கனியை புசிக்க முடியாமல் போயிற்றது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இன்று பாவத்திற்கான நிவிர்த்தி நான் செஞ்சுட்டேன். நான் இன்றைக்கு உங்களுக்காக பாவத்திற்கு நீங்கள் ஏதேனில் மனுக்குலம் செய்த பாவத்திற்கு இன்றைக்கு நான் நிவிர்த்தி செய்து விட்டேன். இன்றைக்கு மரித்தாலும் என்னோட கூட நீங்கள் தோட்டத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இதைத்தான் ஆண்டவர் அங்க 2வது வார்த்தையில சொன்னார். பிதாவாகிய தேவன் கேட்டார் அங்க, நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாயோ? ஆண்டவர் சொன்னாரு, அவன் இழந்த அந்த கனிய, இந்த மனுக்குலம் இழந்த அந்த கனிய, ஜீவ விருட்சத்தின் கனிய என் பிள்ளைகளுக்கு நான் பெற்று தரணும். தவறு செய்தது உண்மைதான். அவர்களுக்காக நான் மரிக்கிறேன். நான் மரித்தாலும் பரவாயில்ல. அவர்களை எப்படியாவது கொண்டு போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லிதான் இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில தொங்கும் பொழுது அவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அடுத்து ஆண்டவர் பேசின 3வது வாக்கியம், 3வது வசனம். இதை எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாராவது வாசிங்களேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நானே வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ஓகே. இதற்கு ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன 3வது வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27. இதையும் அப்படியே வாசிங்களேன். யோவான் 19, 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டான். ஓகே. இப்ப பிதாவாகிய தேவன் ஏதேன் தோட்டத்துல ஸ்திரீயை பார்த்து அவர் கேட்ட 3வது வார்த்தை, நீ இப்படி செய்தது என்ன? ரொம்ப வருத்தத்தோட கேட்கிறார். ஏம்மா இப்படி பண்ணிட்ட நீ? அதுக்கு அர்த்தம் அதுதான். ஏன் இப்படி பண்ணுன நீ? அதற்கு சிலுவையில இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு தம்முடைய தாயை நோக்கி தமக்கு அன்பா இருந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, என் தாயே, அதோ உன் மகன் என்று சொல்லவில்லை. ஸ்திரீயே, என்றைக்கே ஏதேன் தோட்டத்துல பிதாவாகிய தேவன் அந்த ஸ்திரீயை பார்த்து நீ இப்படி செய்தது நான் கேட்ட பொழுது, அதே ஸ்திரீ என்கின்ற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் இங்கேயும் எழுதுகிறார். ஸ்திரீயை பார்த்து தேவன் கேட்கிறார், நீ இப்படி செய்தது என்ன? இப்படி செய்து விட்டாயே, இப்படி பண்ணிட்டேயம்மா. அவள் செய்தது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏவாள் செய்த காரியம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பரிசுத்த சந்ததி, ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை உண்டு பண்ணத்தான் தேவன் ஆதாமையே உண்டு பண்ணியிருக்கிறார்.
ஒரு பரிசுத்த சந்ததி அங்கிருந்து எழும்ப வேண்டும் என்று பரலோகத்திலே போடப்பட்ட ஒரு பெரிய திட்டம் அது. தேவ பக்தியுள்ள சந்ததியை உண்டு பண்ணணும்னு தான் ஏவாளை கொண்டு வந்து ஆதாம்கிட்ட கொடுக்கிறாரு. இப்ப பிதாவாகிய தேவன் கேட்கிறார், ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்க வேண்டும். தேவனுடைய சந்ததியை உண்டாக்க வேண்டும். அதுக்கு தனமா உன்னை கொண்டு வந்து நான் ஆதாம்கிட்ட கொடுத்தேன். நீ இப்படி பண்ணிட்டியாமான்னு கேட்கிறாரு. நீ இப்படி செய்தது என்ன? ஸ்திரீயை நோக்கி, அந்த வசனத்துல அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஏவாளை நோக்கி என்று எழுதி இருக்க வேண்டும். ஆனா அங்க என்ன எழுதுறாரு? தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி. தவறு செய்தது யாரு? ஏவாள். ஏவாளை நோக்கி என்று எழுதாமல் ஸ்திரீயை நோக்கி என்று எழுதுகிறார். ஸ்திரீயை நோக்கி என்றுதான் எழுதப்பட்டிருக்குது. நீ இப்படி செய்தது என்ன? உன்னை பூமியில கொண்டு வந்து வைத்து ஒரு காரியத்தை கொடுத்தா எல்லாற்றையும் கெடுத்து விட்டாள் அவள். தேவனுடைய சித்தம் மிகப்பெரிய சித்தம், மிகப்பெரிய திட்டம் போட்டிருந்தாங்க. அவள் மாத்திரம் அந்த காரியத்தை செய்யாமல் இருந்திருந்தால் இந்த பூமி முழுவதும் தேவனுடைய ஜனங்களே நிரம்பி இருப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்திருப்பார்கள். எந்த இடத்திலையும் குற்றம் இருக்காது, எந்த இடத்திலையும் பயம் இருக்காது, களவு இருக்காது, பொய் இருக்காது, நீதிமன்றம் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது. எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதம். இப்போது இருக்கிற போல பஞ்சம்லாம் இருந்திருக்காது. முன்மாறி பொழிந்திருக்கும். தேசங்கள் முழுவதும் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை இருந்திருக்கும். ஆனா இந்த அம்மா எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. அதனாலதான் பழமொழி நம்ம இதுல சொல்றாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. எவ்வளவு ஆசீர்வாதம் இந்த உலகத்துல இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். எல்லா இடத்திலையும் ஆராதனை, எந்த ஒரு பாகுபாடுமே இருந்திருக்காது. எல்லாவற்றையும் இந்த பெண்மணி கெடுத்துட்டாங்க. ஆதியில இவங்களை எப்படி ஆண்டவர் படைச்சிருந்தா தெரியுமா? அவர்கள் சொல்வதெல்லாம் அப்படியே நடக்கும். இப்ப நான் உங்கள்ட்ட பேசி கொண்டு இருக்கிறேன். இப்ப பேசிட்டு இருக்கும்போதே நான் பேசுறேன். திரும்ப நான் பேசுறேன். என் மனைவியை பார்த்து நான் சொல்றேன், ஏம்மா இப்ப நான் நியூயார்க்ல நான் இந்த இடத்துல நான் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நான் அவள்கிட்ட பேசினேன்னா உடனே அது நடந்துரும். நான் அங்க போயிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்து வைத்திருந்தார். ஆதாம் என்னெல்லாம் கேட்கிறானோ, ஏதேன் தோட்டத்துக்குள்ள போய் இந்த இடத்துல தண்ணி இங்க பாயினா அங்க தண்ணி பாயும். விளைச்சலை கொடு என்று சொன்னால் விளைச்சலை கொடுக்கும். அதனால்தான் ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு கேட்கிறார், இப்படி செய்தது என்ன? வேதனையோடு கேட்கிறார். கத்தல, அந்த அம்மாவை கத்தல. உனக்கு அறிவு இருக்கா? நீ ஏமா இப்படி பண்ண கழுத? அப்படின்லாம் திட்டல அவரு. அவர் எவ்வளவு வேதனையோட கேட்டிருப்பார். அதான் சொன்ன ஏற்கனவே, ஆதி நாட்கள்ல திருத்துவ தேவர்கள் இருந்த அந்த நாட்கள்ல அவர்கள் போட்ட திட்டம், பரலோகத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் போட்ட திட்டம் இது. சத்துரு விழுந்து போன காலத்துல பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவை பிதாட்ட போய் கேட்கிறாங்க, நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இப்படியே இருந்தா எப்படி? நாம் ஏற்கனவே ஒருத்தனை உருவாக்கணும், அவன் என்ன செய்யணும்? வழி விலகி போயிட்டான். நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக நாம் நம்மை போன்ற ஒருவனை உருவாக்க வேண்டும். பிதா கேட்கிறாரு. அவனும் விழுந்து போட்டா என்ன பண்றது? உடனே இயேசு சொல்றாரு, அதற்கு நான் பரிகாரம் செய்கிறேன். அவன் பண்ற தப்ப நான் ஏத்துக்கிறேன். ஆதி நாட்கள்ல போடப்பட்ட திட்டம். அப்படிதான் அந்த பிதாவாகிய தேவன் ஆதாம உருவாக்குனாரு. அவனுக்கு உதவி செய்யதான் அந்த பெண்மணியை கொண்டு வந்து வைத்தாரு. எல்லாமே இந்த சிறியால கெட்டு போய்விட்டது. இப்ப சிலுவையில இயேசு சொன்ன 3வது வார்த்தை, இயேசு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே. அங்க எப்படி பிதாவாகிய தேவன் அந்த ஸ்திரியை நோக்கி கேட்டாரோ, ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னாரோ, இப்ப சிலுவையில தொங்கி கொடுக்கிற இயேசு ஸ்திரியே என்றார். தாயே என்று சொல்லல. அங்க பிதாவாகிய தேவன் ஏவாளே என்று சொல்லல. 2 பேருமே சொல்றாங்க, ஸ்திரியே.
ஆதியிலே மூன்றாவது வார்த்தை ஸ்திரீயை நோக்கி பேசப்பட்டது. தோட்டத்துல ஆதியில, சிலுவையிலும் மூன்றாவது வார்த்தை ஸ்திரீயை நோக்கி பேசப்பட வேண்டும். அதனால்தான் இயேசு தாயே என்று சொல்லாமல் ஸ்திரீயே என்று சொன்னார். இங்க ஸ்திரீயானவள் எல்லாவற்றையும் கெடுத்து போட்டா. ஆனால் சிலுவையில ஸ்திரீயினுடைய குமாரனாய் தொங்கிக் கொண்டு இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீ செய்த எல்லா பாவத்திற்கும் எல்லாத்தையும் கெடுத்து போட்டாங்க. அவற்றை நிவிர்த்தி செய்வதற்காக அந்த தாயின் வயிற்றிலே பிறந்த அந்த குமாரனாகிய வந்தவர் சிலுவையில எல்லாவற்றையும் சரி செய்து முடித்தார். தோட்டத்தில் நடந்த எல்லா தவறுகளையும், எல்லா குழப்பங்களையும், தேவனுடைய ராஜ்யம் திரும்பி வருவதற்கான அனைத்து காரியங்களையும் அங்க ஸ்திரீ கெடுத்தா. ஒரு பரிசுத்த சந்ததி வருவதை கெடுத்தாள். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்கிற திட்டத்தை கெடுத்தாள். இங்கே ஸ்திரீயினிடத்துல பிறந்த குமாரன் அதை சரி செய்தார். எல்லாவற்றையும் சரி செய்தார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அநேக நேரத்துல நம்ம எப்படி இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, அவர் சிலுவையில மரிக்க போகிறார். அம்மாவை விட்டுட்டு தனியா போறாரு. அதனால என்ன செய்யறாரு? தன்னுடைய சீஷனை கண்டு அம்மாவை என்ன செய்யறாரு? ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அப்படிதான் நம்ம எல்லாருக்குமே நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அது அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல மரியாளையோ யோவானையோ நாம் பார்க்க கூடாது. ஆவிக்குரிய அர்த்தத்தோடு பார்க்க பழகிக் கொள்ள வேண்டும். இங்கே கர்த்தர் மரியாளை மரியாளாக பார்க்கவில்லை. மரியாளை ஸ்திரீதான் என்று சொல்லுகிறார். ஸ்திரீ என்று அழைக்கிறார். அதற்கு காரணம், அங்கே மூன்றாவது வார்த்தை ஸ்திரீயின் இடத்துல பேசப்பட்டது தோட்டத்துல. அதே போல மூன்றாவது வாக்கியம் சிலுவையிலும் ஸ்திரீயின் இடத்துல பேசப்பட்டது. அங்கே எல்லாவற்றையும் அவள் கெடுத்து நிற்கிறாள். அந்த ஸ்திரீ தோட்டத்தின் நிறைவாழ்வு, தேவனுடைய ராஜ்யம், பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான சந்ததி, தேவனுடைய திட்டம் எல்லாவற்றையும் கெடுத்து அங்கே நிற்கிறாள். ஆனா சிலுவையில இயேசு சொன்னார், அங்க நீ எல்லாவற்றையும் கெடுத்தாலும் பரவாயில்ல, அங்கே நீ என்ன செய்தாலும் பரவாயில்ல, இதோ இங்கே நின்று கொண்டிருக்கிறாளே தாய், அந்த தாயினுடைய குமாரன், இதோ உன் குமாரன் எல்லாவற்றையும் சிலுவையில நிறைவேற்றி முடித்திருக்கிறார். ஸ்ரீனிடத்தில் பிறந்த குமாரன் எல்லாவற்றையும் சிலுவையில அதை சரி செய்தார். அந்த ஸ்திரீ எல்லாவற்றையும் கெடுத்தாலும் அந்த ஸ்திரீயின் வழியாக வந்த குமாரன் எல்லாவற்றையும் சிலுவையில அதை சரி செய்தார். அந்த ஸ்திரீ எதை கெடுத்தாள்? தேவனுடைய ராஜ்யம் உலகம் முழுவதும் இருப்பதை கெடுத்தாள். ஆனால் இங்கே குமாரன் எல்லாவற்றையும் சரி செய்ய வந்தவுடன் சொன்னார், இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் சிலுவையில மரிக்க போறேன், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னார். இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் சிலுவையில மரிக்கும் பொழுது அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்காக இறங்கி வரும். நீங்க இழந்த எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு திருப்பி தருவேன். இந்த ஸ்ரீநிலத்தில் பிறந்த அந்த குமாரன் எல்லாவற்றையும் அந்த மூன்றாவது வார்த்தையில தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு ஏதுவாக அந்த மூன்றாவது வார்த்தையை அங்கே சொன்னார். அந்த ஸ்திரீயை நோக்கி, யோசித்து பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை இந்த அம்மா கெடுத்துருச்சு. அடுத்து நான்காவது வார்த்தை, ஆண்டவர் சிலுவையில பேசின நான்காவது வார்த்தை, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:14-15. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவோம். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இயேசு சிலுவையிலே பேசின ஆதியிலே தேவன் சர்ப்பத்தை பார்த்து பேசின நான்காவது வார்த்தை,
தேவனாய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை திம்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். சிலுவையில என்ன நடந்தது? 4வது வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்க. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஓகே. ஆண்டவர் சிலுவையில பேசும் பொழுது அவர் பேசின 4வது வார்த்தை 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வசனத்தில் ஆதியிலே தேவன் 4வது வார்த்தை சர்ப்பத்தை பார்த்து பேசுகிறார். 4வதாக சர்ப்பத்தை பார்த்து அது செய்த செயல்களுக்காக சர்ப்பத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். இங்க சர்ப்பத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார்னா அங்கே சாத்தானை பனிஷ் பண்ணுகிறார். ஆனால் அங்க பனிஷ் பண்ணிட்டு சிலுவையில என்ன நடந்தது? தோட்டத்துல சர்ப்பத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். இங்க இயேசு சிலுவையில என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏலி ஏலி லாமா. ஏலி என்பது எபிரேய பாஷை. நீங்க மத்தேயு சுவிசேஷம் எல்லாமே எபிரேய பாஷையில எழுதப்பட்டது, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. புதிய ஏற்பாடு என்றாலும் மத்தேயு சுவிசேஷம் மட்டும் எபிரேய பாஷையில டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அங்கே சாத்தானை பனிஷ் பண்ணுகிறார். இங்கே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிறார். ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னா, தோட்டத்துல எல்லாமே கெட்டு விட்டது. 3வது வார்த்தை ஸ்திரியை பார்த்து பேசினாரு. ஏன்னா ஸ்திரீ தான் என்ன செஞ்ச, ஸ்திரீயும் அங்க சர்ப்பமும் நிக்குது. 4வதாக சர்ப்பத்தை பார்த்து பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார், சாத்தானை பனிஷ் பண்ணுகிறார். இப்ப எல்லாம் கெட்டு போனதுனால அங்கே என்ன உள்ள வந்து விட்டதுன்னா பாவம் வந்து விட்டது. இவங்க 2 பேரும் செஞ்சதுனால பாவம் உள்ளே நுழைந்து விட்டது. இப்ப இந்த பாவத்திற்கு தீர்வு செய்யப்பட்டே ஆக வேண்டும். அதை அப்படியே விட முடியாது. இந்த பாவத்திற்கு தீர்வு செய்யப்பட வேண்டும் என்கின்ற கட்டாயம் வந்து விட்டது. அப்படின்னா இந்த வசனத்துல யூத ரபிகள் சொல்றாங்க, இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்று மறைமுகமாக முதல் விசை தெரிவிக்கப்பட்டது இந்த வசனத்துல தான். பிதாவாகிய தேவன் அந்த சர்ப்பத்தை பார்த்து பேசின அந்த 4வது வார்த்தையில மறைமுகமாக பரலோகம் அன்றைக்கே திட்டமிடப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியிடப்பட வேண்டும் என்று, இயேசு பாவத்தை சுமந்து ஆக வேண்டும் என்று ஆதி நாட்கள்ல இந்த வசனத்திலே தான் தீர்மானிக்கப்பட்டது. மனுக்குலத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் இயேசுதான் சுமக்க வேண்டும் என்று இங்கேதான் திட்டமிடப்பட்டது, இங்கேதான் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த வசனத்துலதான் அந்த சாத்தானை பனிஷ் பண்ணும் பொழுது பிதாவாகிய தேவன் ஒட்டுமொத்த பாவத்தையும் இயேசு கிறிஸ்து சுமந்தே ஆக வேண்டும் என்று. ஏன்னா பாவம் உள்ள வந்துருச்சு. பாவத்தோடு மனிதன் வாழக்கூடாது. தோட்டத்துல மனுக்குலத்தின் பாவத்துக்காக இப்ப இயேசு மரிக்க வேண்டும் என்று அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. சிலுவையில தான் சாத்தானின் தலையை என்ன செய்ய முடியும்? நசுக்க முடியும். சிலுவைதான் மரணம் என்று அங்கே சாத்தானின் தலையை எப்படி நசுக்கிறது? அது மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்குது. சிலுவை, அதற்கு அர்த்தமே சிலுவை தான். சாத்தானின் தலையை எங்க நசுக்க முடியும்? சிலுவையில தான். சிலுவை மரணம் அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. அங்கே போட்ட அந்த தீர்மானத்தின்படியே மொத்த உலகத்தின் பாவமும் இயேசுவின் மேல சுமர்த்தப்படுகிறது. தோட்டத்துல 4ஆம் வாக்கியம் என்ன தீர்மானித்ததோ, தேவன்
சர்ப்பத்தை பார்த்து சபிக்கும் பொழுது அங்க என்ன டிசைட் பண்ணாரோ அந்த தீர்மானத்தை சிலுவையில 4ஆம் வாக்கியத்திலே இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். எப்படின்னா, இப்ப சிலுவையிலேயே மொத்த உலகத்தின் பாவமும் இயேசுவின் மேல வைக்கப்பட்டால் என்ன ஆகும்? பாவத்திற்கும் மனுக்குலத்திற்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. தேவனிடத்துல போய் நீங்க பாவத்தோடு போக முடியாது. பாவத்திற்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை கைவிட்டே ஆக வேண்டிய, ஏன்னா ஒட்டுமொத்த பாவமும் அவர் மேல இருக்கிறது. பாவத்திற்கும் பிதாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப இந்த உலகத்தினுடைய எல்லா பாவமும் அவர் மேல சுமத்தப்படும் பொழுது பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை கைவிட வேண்டிய சூழல் வந்துவிட்டது. அப்படி கைவிட்டபடியினால்தான் இயேசு அங்கே பிதாவே என்று சொல்லல. முதல் வசனத்துல பிதாவே என்று சொன்னவர் இப்ப பிதா அவரை கைவிட்டதுனால தேவனே என்று கூப்பிடுகிறார். இப்ப தேவன் குமாரனுக்கு பிதாவா இல்ல, அங்க அவர் தேவனாக இருந்து நியாயம் செய்து கொண்டு இருக்கிறார். இப்ப சிலுவையில தொங்கக்கூடிய இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் சுமந்தவராய் அவர் பிதாவுக்கு செல்ல குமாரனா அங்க தொங்கல. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டு இருக்கும் பொழுது இப்ப பிதா அவரை நியாயம் விசாரிக்கிறாரு. அப்படி நியாயம் விசாரிக்கும் பொழுது பிதா தன்னுடைய செல்ல குமாரனை கைவிட வேண்டிய சூழல். இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தின் தண்டனையும் இவர் மேல விழ பண்ணி இருக்கிறாங்க. இப்ப பிதாவே என்று அவரால் கூப்பிட முடியாது, என் தேவனே என்றுதான் சொல்ல வேண்டும். இப்ப பிதா இவரை குமாரனை கைவிடுகிற சூழ்நிலை வருகிற பொழுது இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. சிலுவையில் அவர் கதறிய போது அவருக்கு கை கொடுக்காமல் மனுக்குலகத்திற்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக நம்மை கரம் பிடித்தார். பிதாவுடைய கரத்தை விட்டுவிட்டு நம்முடைய பாவத்திற்காக நம்முடைய கரத்தை பிடித்தார். இப்ப ஒட்டுமொத்த பாவத்தையும் எடுத்து ஒரு ஆள் சுமக்க முடியாது. நீ நல்லா யோசித்து பாருங்க, நாம் செய்த பாவத்தின் விளைவே நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அதனாலதான் தேவனை தேடி ஒழுகிறோம். சின்ன சின்ன பாவங்களுக்காக அதற்கு பரிகாரம் தேடிதான் நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர்ட்ட வர்றோம். ஆனா ஒரு தவறும் செய்யாத அவர் எல்லா பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர் எவ்வளவு விளைவுகளை அவர் சந்திச்சிருப்பாரு. எவ்வளவு உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் அனைத்து ஜனத்தினுடைய பாவத்தையும் எடுத்து பிதா ஒரு ஆள் மேல வைத்தா அது எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அதனாலதான் கதறி சொல்றார், ஏலி ஏலி லாமா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். என கைவிட வேண்டிய சூழல் அங்க பிதா அவரை கைவிட வேண்டிய சூழல் அங்கே நடந்து விட்டது. ஏன்னா நாம் செய்த பாவம், ஏவாள் செய்த பாவம் உள்ள வந்துருச்சு. அவள் செய்த பாவத்தினால அங்கே பாவம் உள்ள வந்து விட்டது. ஆதியிலே தீர்மானிக்கப்பட்டது, தோட்டத்திலே சொல்லப்பட்டது. அதைத்தான் இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமக்கும் பொழுது பிதா அவரை கைவிட்டார். நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய கையை விட்டுட்டு ஒட்டுமொத்த இந்த உலகத்தின் மனுக்குலத்தை அவர் கையில பிடிச்சார். அதனால்தான் பிதாவை நோக்கி சொல்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இதனால்தான் வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு வாழ்வு, அவரால் தான் நமக்கு வாழ்வு. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பிதா தன்னுடைய குமாரனை இவ்வளவாய் தந்தருளி இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தார். அது உண்மைதான். இங்கே 4வது வாக்கியம், ஆதியிலே அவர் என்ன செய்யப்பட அடிக்கப்பட போகிறார் என்பதை அங்கே தீர்மானிக்கப்பட்டது. அதே 4வது வாக்கியத்துல தான் இங்க
இயேசு சிலுவையிலே அதை செய்து முடித்தார். அதையின் விளைவாகத்தான் அவர் கதறினார், என் தேவனே, என் தேவனே என்று. முதல் வாக்கியத்தில் அவர் எப்படி அழைத்தார்? பிதாவே என்று அழைத்தார். ஏன் இந்த வார்த்தையில இந்த 4வது வார்த்தையில அவர் பிதாவே என்று அழைக்கவில்லைன்னா, இதுதான் காரணம். ரபிகள் சொல்றாங்க, இந்த வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லும் பொழுது, இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் பாவமும் அவர் மேல சுமத்தப்படும் பொழுது அவ்வளவு வேதனையோட இருந்தாராம். ஏன்னா ஒரு பக்கம் பாவம், ஒட்டுமொத்த பாவமும் மேல சுமருகிறது, அந்த பெயின். அதை விட பெயின் பிதாவை விட்டு விலக வேண்டிய தருணம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால அந்த 4வது வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது கதறி சொன்னாராம். இப்ப பாவத்திற்கும் பிதாவுக்கும் நடுவுல நிற்கிறார். எல்லா பாவமும் சுமந்தப்பட்டதால் அவர் கதறி சொன்ன வார்த்தை தான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்று கைவிட்டீர் என்று. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். ஆதியிலே ஆதாம் செய்த பாவம், ஆதியிலே ஏவாள் செய்த பாவம், அதற்குத்தான் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பரிகாரம் பண்ணினார். முதலாவது பார்த்தோம், நம்ம ஆதியிலே தோட்டத்துல பிதாவாகிய தேவன் ஆதாம்கிட்ட பேசின முதல் வார்த்தை, நீ எங்கே இருக்கிறாய்? உன்னை நான் எப்படி வச்சிருந்தேன்? நீ இப்ப எங்க இருக்கப்பா? அதற்குத்தான் இயேசு சிலுவையிலே பதில் சொன்னார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்துவிட்டு மறைந்து கொண்டு இருக்கிறார்கள், அவங்கள மன்னிச்சிருங்கப்பா. முதலாவது வார்த்தை சிலுவையில சொன்னார். 2வது வார்த்தை, பிதாவாகிய தேவனா தோட்டத்துல கேட்டாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் புசிக்க கூடாது என்ற கனியை நீ புசித்தாயோ? நீ புசித்ததுனால நிறைவாழ்வை, சமாதான வாழ்வை இழந்துட்டு நிர்வாணியாய் நிற்கிறாயே. அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர்கள் ஆதியிலே அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை என் பிள்ளைகள் அங்க இழந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு நான் சிலுவையில் அதற்கு பரிகாரம் பண்றேன். ஆண்டவர் சொன்னார் 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட தோட்டத்தில் இருப்பாய், பரதீசியில் இருப்பாய். அப்படி அவர் அந்த வார்த்தையை சிலுவையிலே சொல்லும் பொழுது அவர் நிர்வாணியாக்கப்பட்டார். 3வதாக, பிதாவாகிய தேவன் தோட்டத்துல போய் கேட்டார். அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், இப்படி பண்ணிட்டேம்மா, உன்னை வைத்து நாங்கள் எவ்வளவு ஒரு பெரிய திட்டம் போட்டிருந்தோம். இந்த உலகத்துல ஒரு பரிசுத்த சந்ததி உண்டாக வேண்டும், இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து எல்லாருமே பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று எவ்வளவு பெரிய திட்டம் நாங்க போட்டிருந்தோம், எல்லாத்தையும் கெடுத்துட்டேம்மான்னு சொன்னாரு. அதற்குத்தான் இயேசு சிலுவையிலே அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், அதே ஸ்ரீநிலத்துல பிறந்த குமாரன் எல்லாவற்றையும் சரி செய்து, எல்லாவற்றிற்கும் நிவிர்த்தி செய்து அங்கே அதற்கு பதில் கொடுத்தார். அடுத்து பிதாவாகிய தேவன் 4வதாக அந்த சர்ப்பத்தை பார்த்து பனிஷ் பண்ணார். அவர் சொன்னார், உன்னுடைய தலையை நான் நசுக்குவேன். உன் தலையை எங்க நசுக்க முடியும்? சிலுவையில தான் நசுக்க முடியும். அந்த நாட்களிலேயே சிலுவை என்று ஒன்று உண்டாக்கப்பட்டு அதுல இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்திற்கும் அவர் மரிக்கப்பட வேண்டும் என்று தோட்டத்திலே சர்ப்பத்தை பார்த்து பிதா பேசுகிற பொழுது தீர்மானிக்கப்பட்டது. அந்த தீர்மானம் தான் சிலுவையிலே 4வது வார்த்தையாக அங்கே நிறைவேற்றப்படுகிறது. உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல சுமத்தப்பட்ட பொழுது அவர் தன்னுடைய பிதாவினுடைய கையை விட்டுட்டு நம்ம கரம் பிடிச்சதுனாலதான் கதறி கதறி சொன்னார், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த சத்தமாய் அவர் கதறினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த லென்த் டேஸ்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஆனா அதன்படி நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் பட்ட அந்த கஷ்டங்கள் இதையெல்லாம் நம்ம தியானிக்கிறோமா? அதன்படி நடக்கிறோமா? வருகிற நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அடுத்த 3 வாக்கியங்களையும் நாம் தியானிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன். கொடுத்த வார்த்தையின்படி வந்திருக்கிற ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படி
இயேசு நேசிக்கிறார் ஏஜி சபையின் போதகர் பாஸ்டர் சுரேஷ் அவர்கள் இந்த முடிவு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். பெரியார் நகர் ஏஜி சபை போதகர் பாஸ்டர் சுரேஷ் அவங்க ஜெபிப்பாங்க. சிஸ்டர் கேத்ரின் அவர்கள் முடிவு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். சோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கேட்டதான நல்ல செய்திக்காக உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா, ஆதியில ஏதேனிலும் ஆண்டவரே சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தைகளையும் நாங்கள் ஆண்டவரே இந்த வேலையிலே நாங்கள் தியானித்தோம்ப்பா. ஆண்டவரே அந்த சத்தியத்தை ஆண்டவரை வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஆண்டவரே எங்க பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தீரப்பா. இழந்ததான ஆண்டவரே அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை, சமாதான வாழ்க்கையை நீங்க எங்களுக்கு நீங்க மீட்டு கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ராஜா நன்றி அப்பா. சிலுவையிலே அப்பா எங்க பாவங்கள் எல்லாம் நீங்க சுமந்து தீர்த்தபடியே நாங்கள எங்க